வித்தியாசமா முட்டைக்கோசை வச்சு சாம்பாரும் அதுக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும். முட்டைக்கோஸ் சாம்பார் பண்றதுக்கு இந்த குக்கர்ல 100 கிராம் துவரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை இதை ஊற வைக்காம வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 150 கிராம் முட்டைக்கோசை கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன், 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சு 1/4 கப் தண்ணியில வடிகட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு அடுத்து 2 டீஸ்பூன் கல் உப்பு, இது கூட 1.25 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு. நம்ம புளி கரைசல் உப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால 4 விசில் விட்டாதான் சரியா இருக்கும். இப்ப இத ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இது 3ல இருந்து 4 நிமிஷம் கொதிக்கட்டும். 4 நிமிஷமா சாம்பார் கொதிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், எல்லாம் பொரிஞ்சதும் கடைசியா 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கடைசியா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பா இந்த சாம்பார்ல சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசி அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரா ஹெல்த்தியான டேஸ்டான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு 400 கிராம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 1 விசில் வரட்டும். கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இது கூட காய்ந்த கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் நீங்க அதிகமான அளவு அரைச்சு வச்சுட்டீங்கன்னா இந்த ஃப்ரை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இத லைட் கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். கிழங்கு வெந்துருச்சு. இப்ப இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு நீல வாக்குல 2 பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு உளுந்து செவந்ததும் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு அகலமான திரட்டிய வச்சு எல்லா கிழங்கையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரை பண்றதுக்கு ஒரு அடிக்கனமான அகலமான பேன் எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இதுல 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சைடும் சிம்லயே 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்ப 2 சைடுமே கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு அடுத்து நம்ம அரைச்ச அந்த பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மேல கொஞ்சமா மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இப்ப நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
சிம்லயே வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒரு 4 நிமிஷம் போல ஃப்ரை ஆகட்டும். நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடி சேர்த்திருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கோட ஃப்ரை வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்லயே 4 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.